காக்கி சட்டை அணிவதே தனது உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்கும் அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நாளை தினம் அந்த கனவு உங்களுக்கு எல்லாருக்குமே நிஜமாகணும், உங்க காக்கி சட்டை கனவு நிஜமாகணும். ஆல் தி பெஸ்ட். ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஓகேவா, பசங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க ஓகேவா, ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட இருங்க ஓகேவா. நாளைக்கு தான் என்ன பண்ணணும், இன்னைக்கு நைட் என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சதை ஒரு 5 to 10 மினிட்ஸு கரெக்டாக உங்களுக்கும் தெரியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாமே. நம்ம சைடில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுவோம், ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நாளைக்கு கட்டாயம் எல்லாருமே சூப்பராக எழுதுவீங்க. உங்கள் காக்கி சட்டை கனவு கட்டாயம் என்னது நிஜமாகும். நம்ம ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே நியர்லி ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு. எக்ஸாம்ஸ் போட்டு மறுபடியும் டேட் மாற்றி எக்ஸாம் போட்டு ரொம்ப லாங்காக எடுத்தது. அது வந்து நாளை தினம் வந்து கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. நாளை தினம் உங்களுக்கு எக்ஸாம்ஸு நடக்கும் போது நிறைய படிச்சிருப்பீங்க ஓகேவா, நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த ஒரு வருஷத்துல ஃபேமிலி பார்த்துருக்கிறதா வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஓகேங்களா. அதுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும், அதில் கட்டாயம் எதுவுமே இல்லை. நல்லாவும் படிச்சிருப்பீங்க. நம்ம சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம், சைக்காலஜி கிளாஸஸ், மேக்ஸ் சார்ட்டு, மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொஷின், மேக்ஸை நம்மளால் முடிஞ்ச யூடியூப் பசங்களுக்கு நம்ம நிறையவே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். நீங்களுமா மேக்ஸிமம் வந்து என்னது டெஸ்ட் பேட்சு கிளாஸஸ் ஓகேவா, எல்லாமே ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நல்லாவே படிச்சிருப்பீங்க. அது நாளைக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். இப்போ இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோன்னு சொல்லுமா இல்லையா, அந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டதும் நாளைக்கு அந்த எக்ஸாமில் இருக்க போகிற 2.5 மணி நேரமும் ஒன்று தான். இவ்வளோ நாள் டைமும் அந்த 2.5 மணி நேரமும் ஒன்று தான். அந்த 2.5 மணி நேரம் நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குது ஓகேங்களா, நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம், எப்படி திங்க் பண்ணுறோம், அதுதான் விஷயம் ஓகேவா. சரி ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுகிற அத்தனை மாணவர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஓகேவா, அது மட்டும் ஒரு சின்ன பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பேசிடலாம் ஓகேவா. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கோங்க. எல்லாருமே ஒரு ஆல் தி பெஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே சொல்லிக்கோங்க ஓகேவா. சரி ஓகே, என்னென்னலாம் பண்ணலாம் ஓகேவா. இன்னைக்கு நைட்டு, நாளைக்கு மார்னிங் ஓகேவா, இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மார்னிங் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவை அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேக் பண்ணி வைக்கணும். எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை அதை தான் நமக்கு முக்கியமே, அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது, ஹால் டிக்கெட். ஃபர்ஸ்ட் என்னது நமக்கு தேவை, ஹால் டிக்கெட் ஓகேவா. மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஒரே நிமிஷம், ஒரே சின்ன நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் தேவை நமக்கு, ஹால் டிக்கெட்டு, ஒரு ப்ரூஃப், ஒரு போட்டோ, பென்னு, ஒரு 2 பென்னு ஓகேவா. நல்ல பெண்ணா வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் கட்டாயம் வந்து யூஸ் பண்ண பெண்ணு வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன்னா புது பெண்ணோட நமக்கு என்னது, நல்லா ஒரு 1 மந்த் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அந்த பெண் தான் நாளைக்கு இன்னும் நமக்கு நம்ம ஸ்மூத்தா கிடைக்கும் ஓகேவா. அப்ப வந்து யுனோமேக்ஸ் போல்ட்ரான் 2X எப்பயுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம் நீங்க எழுதினாலும் சரி, வேற எந்த எக்ஸாம்னாலும் இது ஷேர் பண்றது கொஞ்சம் ஈஸியா நல்லா இருக்கும் ஓகேவா. அப்ப இது வந்து என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு எந்த பேக் எடுத்துட்டு போறோமோ அதுல வந்து எடுத்து வச்சிடணும், நைட்டே எடுத்து வச்சிடணும் ஓகேங்களா. ஏன் நாளைக்கு எடுத்து வைக்க கூடாதுன்னா, இன்னைக்கு நைட்டே வச்சுனா மறந்துடும், பதட்டத்துல மறந்துடும் ஓகேங்களா. அப்ப நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்ன பண்ணும், பேக்ல எடுத்து வச்சு செக் பண்ணிடணும் ஓகேங்களா. அடுத்து முடிஞ்ச அளவுக்கு நைட் வந்து தூக்கம் வராது, நிறைய பேருக்கு தூக்கம் வராது கட்டாயம். இன்னைக்குதான் உட்காந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பீங்க, நிறைய லாஸ்ட் மினிட் கிளாஸஸ் பார்ப்பீங்க, நீங்க நிறைய புக் எடுத்து படிப்பீங்க ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு தூங்குங்க, நல்லா தூங்குங்க ஓகேவா. ஏன் அப்படின்னா நாளைக்கு 1 டே ஃபுல்லாவே எக்ஸாம் ஹால்ல தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க ஓகேவா. 1 டே எப்படி இருக்க போறீங்க, எக்ஸாம் ஹால்ல தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, நைட் தூங்குங்க ஓகேவா. ஃபுட்டு கொஞ்சம் கட்டாயம் ஃபுட்டு எடுக்காம இருக்காதீங்க, நைட்டு ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா. அதுன்னு ரொம்ப எடுத்துக்காதீங்க, ஒரு மினிமமா எடுத்துக்கோங்க, மினிமம் ஃபுட்டா எடுத்துக்கோங்க ஓகேவா. இதெல்லாம் நைட்டு நீங்க செய்ய வேண்டியது ரொட்டீன் ஒர்க் தான், இது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து நாளைக்கு மார்னிங் ஓகே என்ன பண்ணும், இயர்லியா கொஞ்சம் சேக்கமா ஏந்திரிச்சிருங்க ஓகேவா. நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க ஓகேவா. ஓகே, அம்மா அப்பா கிட்டையும் சாமி கிட்டையும் ஓகேவா, அப்பா அம்மா எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஓகேவா. இதெல்லாம் அதே மாதிரி கட்டாயம் மினிமம் லைட் ஃபுட்டு ஓகேவா.
மினிமம் ஃபுட்டாவது எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லி 3 இட்லி ஓகே, வாழைப்பழம் ஓகே, பால் ஏதாவது. ஏன்னா நாளைக்கு 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, மயக்கம் வரும், எந்த இஷ்யூ இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது தான். அப்போ ஒரு சாப்பிட்டு போகாமல் இருந்துடக்கூடாது, ஃபுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது மறுபடியும் இந்த பேக் செக் பண்ணுங்க. உங்களோட பேக் என்ன பண்ணும், ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்க. என்ன செக் பண்றீங்க, இந்த 5 டேட்டா இருக்கா ஓகே, ஹால் டிக்கெட்டு, ப்ரூஃப் ஓகே, போட்டோ, பென்னு, யுனோமேக்ஸ் பென் ஓகே, பென் யுனோமேக்ஸ் போல்றோம் வேற பென் ஓகே, இது இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்க ஓகே. அதனால கொஞ்சம், ஏன்னா இதான் முக்கியம் நமக்கு ஓகேவா, செக் பண்ணிட்டு அடுத்து இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, எக்ஸாம் ஆல் 8 மணிக்கெல்லாம் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க, 8 AM கொடுத்துருக்காங்க ஓகே ரிப்போர்ட்டிங் டைம். ஆனா நமக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது 10 AM தான் ஓகே. நீங்க அந்த 10 மணிக்கு தானே எக்ஸாமு, அப்போ 9 மணிக்கு போய்க்கலாம், 9:30 மணிக்கு போய்க்கலாம்னா போகாதீங்க. நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 8 AM ஓகே. நமக்கு என்னது ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம் நமக்கு 8 AM ஓகே. அதனால அதே மாதிரி சீக்கிரமா போன்ட்டு பதறிட்டு போகாதீங்க, அடிச்சு புடிச்சிட்டு போகாதீங்க, ஃப்ரீயா போங்க ஓகேவா, ஃப்ரீயா போங்க, இயர்லியா போங்க. இயர்லியா உங்க எக்ஸாம் ஆல் ரீச் பண்ணுங்க, இயர்லியா எக்ஸாம் ஆல் என்ன பண்ணிடுங்க, ரீச் பண்ணிடுங்க ஓகேவா. அதே மாதிரி டிராவல் நாளைக்கு சேஃபா பண்ணுங்கம்மா, முக்கியமா இதுதான் ஓகேவா. டிராவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. ரொம்ப உடம்பு பத்திரமா பாதுகாத்துக்கணும். நாளைக்கு ஒரு நாள் டிராவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்ல போகலாம் ஓகேவா, இல்ல யாராவது கொண்டாந்து விட சொல்லலாம், இல்ல பஸ்ல போகலாம். சில பேருக்கு எக்ஸாம்பிள் கிட்ட இருக்கும், தூரமா இருக்கும். அப்ப எதா இருந்தாலும் பஸ்லயோ பைக்லயோ எதா இருந்தாலும் பொறுமையா என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணிக்கோங்க, பார்த்து பத்திரமா போங்க. முக்கியமா அதுதான், பத்திரமா நம்ம இருக்கணும் ஓகேவா. முக்கியமா பைக்ல போறவங்க சேஃபா பண்ணுங்க, பைக்ல போறவங்க என்னது சேஃபா பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எக்ஸாம் ஆல் போயிடுங்க. நாளைக்கு அதான் வருஷம் ஃபுல்லா நம்ம எக்ஸாம் எழுத போறது கிடையாது, நாளைக்கு ஒரு நாள் தான் எழுத போறோம் ஓகேங்களா. அதனால அது நம்ம கடமை, நாளைக்கு வேற வழி கிடையாது. நாளைக்கு ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணோம், சீக்கிரமா எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு எக்ஸாம் என்ன பண்ணுங்க, சீக்கிரம் என்ன பண்ணுங்க, ரீச் ஆயிடுங்க. ஏன்னா அங்க ரீச் ஆனாதான் அந்த அட்மாஸ்பியர் நம்ம உள்வாங்க முடியும், பதட்டத்தை குறைக்க முடியும் ஓகேவா, ஒரு ஃப்ரீயா இருக்க முடியும். 8 மணி ரிப்போர்ட்டிங் டைம்னா 8 மணிக்கு போயிட்டு இருக்கக்கூடாது, 8:30 9 மணிக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. அப்படி போகும்போது என்ன ஆயிடும், இன்னும் பயத்தை தான் கொடுக்கும். அப்ப எந்த அளவுக்கு முன்னாடியே போறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப என்னது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நமக்கு முக்கியம் ஓகேவா. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப மறந்துடக்கூடாது ஓகே. நைட் என்னென்ன பண்ணணும், நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும், மறுபடியும் கிளம்பும் போது இந்த எல்லாமே இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணோம், ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணோம். சீக்கிரமா எக்ஸாம் ஹால் போயிடுங்க ஓகே, பார்த்து பத்திரமா என்னது டிராவல் பண்ணுங்க ஓகேவா. ஓகே, அடுத்து எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணணும் ஓகேவா. எக்ஸாம் ஹால் நமக்கு ரொம்ப முக்கியம். 10 to 12:30 ஓகே, 10 to 12:30. நல்லா கவனிங்க, போலீஸ் எக்ஸாம் வேற கதை, எஸ்ஏ எக்ஸாம் வேற கதை. போலீஸ் எக்ஸாம்ல தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்த்து கொடுத்துருவாங்க, அதனால நல்லாவே டைம் இருக்கும் ஓகேவா. ஆனா எஸ்ஏ எக்ஸாம் அப்படி கிடையாது. 140 கொஸ்டின் ஓகேவா, 140 கொஸ்டின் 2.5 hours ஓகேவா. தட் மீன் 150 minutes. 140 கொஸ்டின் 150 minutes ஓகேவா. இதுதான் உங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கொஸ்டின் 1 நிமிஷம், ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம். அப்ப டைம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா, கரெக்டா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. நல்லா படிச்சதை நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சது எல்லாமே நாளைக்கு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் ஓகேங்களா. இந்த கமெண்ட்ஸ் கொஞ்சம் கடைசியா சொல்லட்டுமாமா, நிறைய பேர் எதை கேட்டிருக்கீங்க ஓகேவா. ஓகே, நம்ம முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா, நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாம் கமெண்ட்ஸ் ஓகேவா. அப்போ வந்து 140 கொஸ்டின் 150 minutes. அப்போ எப்படிலாம் பண்ணலாம் ஓகே. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது ஓகேவானா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஓகேவா, அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. அதை நம்ம பார்த்துக்கலாம், என்னென்னலாம் பார்க்கலாமா ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட் ஹாஃப் ஓகே. இந்த 2.5 மணி நேரத்தை நம்ம 3ஆ பிரிக்க போறோம் ஓகே. 2.5 மணி நேரத்தை என்னது 3ஆ பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 டைம் ஓகேவா. ஒரு ஏதாவது ஒண்ணுல பார்ட் பி, என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் பார்ட் பி போடுங்க ஓகேவா. யாருக்கெல்லாம் பார்ட் பி போடலாம், பார்ட் ஏ போடலாம்னு சொல்றேன். சார் எனக்கு மேக்ஸ் சூப்பரா வரும் சார், நான் மேக்ஸ் சூப்பரா படிப்பேன், சைக்காலஜி நல்லா போடுவேன், சார்ட் நல்லா பண்ணுவேன், தமிழ் இங்கிலீஷ் எனக்கு பார்ட் பி பிரச்சனை இல்லை ஓகே. இவ்வளவு நாள் நான் படிச்சல பார்ட் பி வந்து நிறைய மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா
பார்ட் பி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஓகே, பார்ட் பி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. பார்ட் பி உங்களுக்கு முழுசா நான் போட சொல்ல கிடையாது. ஓகேவா, இப்போ பாருங்க, மேக்ஸ் 10 கொஸ்டினா எப்படியும் ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் தான் நமக்கு தெரியும், அதை போடுங்க. சைக்காலஜி 20 கொஸ்டினா நமக்கு ஒரு 15 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், அதை ஃபர்ஸ்ட் போடுங்க. ஓகேவா, அடுத்து சார்ட் ஒரு 10 கொஸ்டினா நமக்கு ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் தெரியும், அதை ஃபர்ஸ்ட் போடுங்க. தமிழ் 10 கொஸ்டினா ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் நமக்கு தெரியும், அதை ஃபர்ஸ்ட் போடுங்க. இங்கிலீஷ் 10 ஒரு 5 6 நமக்கு தெரியும், அதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா, அப்போ உங்களுக்கு பார்ட் பியும் ஃபுல்லாலாம் பண்ண சொல்ல கிடையாது. ஓகேவா, அக்யூரேட்டா நமக்கு என்ன தெரியும், 100% என்ன தெரியும், அதுதான் இந்த விஷயம். அதாவது 60ல 45ல இருந்து 50 கொஸ்டின் நமக்கு 100% தெரியும். இவ்வளவு நாள் படிச்சது, இவ்வளவு நாள் டெஸ்ட் போட்டிருக்கோம், கட்டாயம் தெரியும். அதை தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, எக்காரணத்துக்கு ஒன்றும் தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. கடைசி நேரத்தில் தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணணும், அதுக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண சொல்றது. ஓகேவா, இல்ல சார் எனக்கு மேக்ஸ் சைக்காலஜி கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். ஓகேவா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஜிகே பண்ணுங்க. உங்களுக்கு ஜிகே ஃபர்ஸ்டா இருக்கும். அப்ப மேக்ஸ் சைக்காலஜி வரவங்களுக்கு மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டா வச்சுக்கோங்க. ஓகே, ஜிகே செகண்ட் பார்ட்டா வச்சுக்கோங்க. ஜிகே நல்லா வரவங்களுக்கு ஜிகே ஃபர்ஸ்ட் பார்ட்டா வச்சுக்கோங்க. மேக்ஸ் சைக்காலஜி என்ன பண்ணுங்க, செகண்ட் பார்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே ஒரு மேக்ஸ் இனிமே சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, இதான் 3 பார்ட் தான் இருக்கும். ஓகேவா, அப்ப அதுலயும் ஒரு இப்ப சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு தாராளமா ஒரு 35 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சோசியல்லாம் அதே மாதிரி 35 கொஸ்டின், 30ல இருந்து 35. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கொஸ்டின் எதிர்பார்க்கலாமா? அப்ப இதுல நமக்கு அக்யூரேட்டா என்னென்னலாம் தெரியும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும். ஓகேவா, இதுதான் முதல் 2 பார்ட்ல நீங்க செய்ய வேண்டியது. இந்த தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா, தெரியாத கொஸ்டின். ஓகேவா, என்னது தெரியாத கொஸ்டின், தெரியாதனால நம்ம விட்டு வச்சிருக்கோமா இல்லையா, இங்க ஃபில் பண்ணாம வச்சிருக்கோமா இல்லையா, அந்த கொஸ்டின் ஃபில் பண்ண போறோம். அந்த கொஸ்டின் ஃபில் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, தெரிஞ்ச கொஸ்டினா நம்ம போட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். ஓகே, ஏன் அப்படின்னா அதை நம்ம பின்னாடி எடுத்துட்டு வந்தோம்னா அதை பதட்டத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். அப்ப தெரிஞ்ச கொஸ்டின் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணாதீங்க, தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறத இந்த மெத்தட் சொல்லி தரோம். அப்ப மேக்ஸ் சைக்காலஜி வரவங்களுக்கு நல்லா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, ஜிகே செகண்ட் பார்ட்டா வச்சுக்கோங்க. ஜிகே நல்லா வரவங்களுக்கு ஜிகே ஃபர்ஸ்ட் பார்ட்டா வச்சுட்டு சைக்காலஜி செகண்ட் பார்ட்டா வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலயும் விட்டு போற கொஸ்டினா தூக்கி தேர்ட் பார்ட் கொண்டுட்டு வாங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. ஓகே, அப்ப இங்க எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் நீங்க அட்டென்ட் பண்றீங்க. அப்ப தெரிஞ்ச கொஸ்டின் ஷேர் பண்றதுக்கு போது டைம் நிறையவே நீங்க சேவ் பண்ணலாம். அந்த டைம் சேவ் பண்றது எங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, இந்த தெரியாத கொஸ்டின்ங்கிற இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, அந்த தெரியாத கொஸ்டினை நீங்க கடமைக்கு பண்ணக்கூடாது. ஓகே, கொஞ்சம் நம்ம படிச்சிருப்போம், இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம். ஓகே, அதுவும் போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் சொல்லவே தேவையில்ல. டிஎன்பிசி எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் ஈஸி தான். ஆப்ஷன் எலிமினேஷன் ரொம்ப ஈஸி. ஓகேவா, டிஎன்பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் டிஎன்பிசி கம்பேர் பண்ணும்போது போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் ஈஸி. அப்ப வந்து இந்த தெரியாத கொஸ்டின் டக்கு 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 ஏதோ ஒரு போடணும்னு நினைக்காதீங்க. தயவு செய்து ஒரு வாட்டி 2 வாட்டி ரீட் பண்ணுங்க, கட்டாயம் ஞாபகம் வரும். கொஸ்டின் கட்டாயம் ஞாபகம் வரும். ஓகே, யோசிச்சு பாருங்க, எலிமினேட் பண்ணி பாருங்க. ஓகே, படிச்சதை ரீகால் ஒரு வாட்டி கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணுங்க. ஓகே, நீங்க அதுக்கு ஏதாவது ஒன்று ஷார்ட்கட் ஏதோ ஒன்று படிச்சு வச்சிருப்பீங்க, எப்பயோ படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகேவா, இதுதான் நாளைக்கு நீங்க அந்த 2.5 மணி நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது. அப்ப டைம் 10 மட்டும் சொல்லிடாதீங்க. ஓகே, டைம் 10 மட்டும் சொல்லி கரெக்டா மேனேஜ் பண்ணலாம். ஓகே, சில பேர் 1வது கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்படி பண்றதுனால பண்ணுங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணும்போது மேக்ஸ் சைக்காலஜி பின்னாடி மாட்டிக்கும். ஓகேவா, அப்ப டைம் அதிகமா போயிடுச்சுன்னா மேக்ஸ் சைக்காலஜி பின்னாடி வரும்போது என்ன பண்ணிடுவோம்னா, டைம் அதிகமாயிடுச்சுங்கிற பதட்டத்துல விட்டுரும். அதனாலதான் நம்ம வந்து என்னது, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, தெரிஞ்சதெல்லாம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அப்பயே நமக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ஓகே, நம்ம இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது பூஸ்டப் கிடைச்சிடும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் படிச்சது அந்த நாளைக்கு 2.5 மணி நேரம் தான் டிசைட் பண்ண போகுது. அப்ப அந்த 2.5 மணி நேரம் சொதைப்படக்கூடாது. டைம் பத்தலையோ இல்லை ஏதோ ஒண்ணு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு இந்த பேச்சே இருக்கக்கூடாது. நாளைக்கு பாரு எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு வந்து எவ்வளவு பேர் புலம்புவாங்கன்னு தெரியுமா? ஓகேவா, போன வருஷம் நமக்கு தெரிஞ்ச தம்பி 108 ஒரு வருகை என்னான்னு கேட்டாங்க. ஓகேவா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பதட்டத்துல அந்த விஷயத்தை பையன் தப்பு பண்ணிட்டு வந்தான். அப்ப அந்த ஒரு கொஸ்டினாலாம் வாழ்க்கை போனோம்னா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு, சின்ன சின்ன கொஸ்டினா இருக்கு, பதட்டத்துல தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா, உங்களுக்கே தெரியும், நேத்திக்கு கிரிக்கெட் மேட்ச், நேத்திக்கு 2020 கூட பார்த்துருப்பீங்க, ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஓவர்ல எப்படி கேட்ச் விட்டாங்க, அதெல்லாம் பதட்டம் தான். ஓகேவா, சூப்பர். அதான் அது விராட் கோலியா இருந்தாலும் சரி, ஏபிடி வில்லியர்ஸா இருந்தாலும் சரி, பதட்டம்னு வரும்போது என்னது மிஸ்டேக் நடக்கதான் செய்யும். ஓகேவா, அதே மாதிரிதான் நம்மளும். ஓகேவா, என்னதான் சூப்பரா நம்ம படிச்சிருந்தாலும்
ஒரு ப்ரெஷர்னு வந்துருச்சுன்னா வச்சுங்களேன், தெரிஞ்ச கொஸ்டின் கூட என்ன பண்ண முடியாது, நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், போன உடனே தெரிஞ்ச கொஸ்டின் அடிச்சு நோத்திடணும். ஓகேவா? அப்பாடா நம்ம வந்து ஒரு 110 கொஸ்டின் போட்டுட்டோம். ஓகேவா? இன்னொரு 10 கொஸ்டின் தான் நமக்கு தேவை. அப்ப விட்டு வச்சிருக்க கொஸ்டின் எப்படியாவது ஒரு 10 கொஸ்டின் தேர்த்திருக்கு. அதாவது நாளைக்கு இந்த 2.5 மணி நேரம் என்னன்னா, அடுத்தவனோட 35 வருஷம் வாழ்க்கையை வந்து அவன் கண்ணில் வந்து நிறுத்தணும். ஓகே, நாளைக்கு அந்த 2.5 மணி நேரம் தான் அடுத்தவங்களோட 35 வருஷம் லைஃப் வந்து தெரிய போகுது. ஓகே, நாளைக்கு நீங்க நல்லா எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா அடுத்தவங்க 35 வருஷம் லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஷேரிங் தயவு செய்து பார்த்து பண்ணுங்க. ஓகே, 10வது கொஸ்டின் தூக்கி 11வது கொஸ்டின் ஷேர் பண்ணாலும் சோழி முடிஞ்சுது. ஓகே, 10வது கொஸ்டின் அவ்வளவு ஈஸியான கொஸ்டின் இருக்கும், ஜாலியா ஐயோ சூப்பர் கொஸ்டின் ஷேர் பண்ணி அப்புறம் பார்க்கலாம் 11வது கொஸ்டின்ல ஷேர் பண்ணிருக்கோம். போச்சா ஒரு கொஸ்டின் போச்சா? ஓகே, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் நமக்கு. ஓகே, அதனால தயவு செய்து கொஞ்சம் ஓகேவா எல்லாருமே இதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சைட்ல இருந்து சொல்றது, பட் உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருந்தா அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒருவேளை எந்த பிளான் இல்லை சார் அப்படின்னா ஏதாவது இதுல நம்ம சொன்னது உங்களுக்கு அடாப்ட் ஆகுனா நீங்க ஏத்துக்கோங்க. இதை தான் நம்ம பண்ணணும்னு நம்ம சொல்ல கிடையாது. ஓகே, நம்ம சைட்ல நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகேவா? அப்ப அடுத்தது 120 பிளஸ் கொஸ்டின் போட்டுவாங்க. ஓகேவா? 120 பிளஸ் கொஸ்டின் போட்டுவாங்க. ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் என்ன இருக்குன்னா, சார் கொஸ்டின் ஈஸியா வரும் சார் எல்லாரும் சொல்றாங்க சார் நிறைய பேர். ஓகேவா? ஏன்னு கேட்டா சார் இந்த வருஷம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் ஓப்பன் கோட்டாவும் ஒன்னா எழுதுறாங்க சார், கொஸ்டின் ரொம்ப ஈஸியா வருவாங்க. ஓகேவா? அப்புறம் கொஸ்டின் கஷ்டமா வரும் சார். ஓகேவா? கொஸ்டின் ஆவரேஜா வரும் சார். ஓகேவா? இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஓகேவா? நல்லா கவனிங்க, ஈஸியா தான் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஈஸியா தான் என்னது இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆவரேஜா இருக்கலாம், டஃபா இருக்கலாம். ஓகேவா? ஈஸியாவே இருக்கக்கூடாது. ஏன் ஈஸியா இருக்கக்கூடாதுன்னா எல்லாருக்குமே அது ஈஸி ஆயிடும், கட் ஆஃப் அதிகமாகும். ஓகே, நல்லதுதான். ஓகேவா? என்ன பிரச்சனை அப்படின்னா, கட் ஆஃப் ஹையா தூக்கும் போது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் சின்ன கொஸ்டினா மிஸ்டேக் பண்ணாலும் அப்படியே பதட்டம் ஆயிடும். அப்ப ஈஸியா இருக்கு கொஸ்டின் ஈஸியா இருக்கு நீங்க சந்தோஷப்பட்டீங்க, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா கட் ஆஃப் அதிகமா இருக்கும். அப்ப அந்த கட் ஆஃப்க்கு நம்ம போடுறதுக்கு தயாரா அப்படின்னு ஒரு மனசுல நமக்கு கேள்வி இருக்கணும். நம்மளும் அது போட்டிருக்குமான்னு நமக்கு தெரியணும். ஆவரேஜ் டஃபா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஓகே, எல்லாரும் ஒரே மாதிரிதான். ஓகேவா? அப்ப வருஷம் கடந்த 2-3 வருஷமா எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்னாலே இந்த 120 பிளஸ் போட்டவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க. ஓகேவா? 122 122 கொஸ்டின். ஓகே, 122 122 இதுதான் உங்க டார்கெட்டா இருக்கும். ஓகேவா? 122 120 கொஸ்டின். ஓகேவா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் தெரியுது அப்படின்னா, நீங்க தப்பு பண்ண வேண்டிய கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின் தான். நீங்க தப்பு பண்ண வேண்டிய கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின் தான். அப்ப அந்த 20 கொஸ்டின் எங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, பார்ட் பில 60க்கு கட்டாயம் 55 எடுக்கணும். 55 எடுக்கணும். பார்ட் பில 60க்கு என்னது 55 எடுக்கணும். அப்பதான் உங்களால பார்ட் ஏவை ஃப்ரீயா அட்டன் பண்ண முடியும். பார்ட் ஃப்ரீயா அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? உனக்கு பூஸ்டப்பே இந்த பார்ட் பி தான். ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு பார்ட் பி நீங்க சூப்பரா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பூஸ்டப். ஓகேவா? பார்ட் பில நீங்க தப்பே பண்ணல, சூப்பரா பண்ணிட்டீங்க, 55 பிளஸ் எல்லாம் போட்டீங்கன்னா சூப்பர். என்ன கேட்டா 60 எடுக்கணும். ஓகேவா? இங்கிலீஷ் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். 1-2 கொஸ்டின் போக சாலிடா 57 58 தாராளமா போடலாம். இங்கிலீஷ் நீங்க நல்லா போட்டீங்கன்னா 60 ஷூர். ஓகேவா? பார்ட் பில தப்பே பண்ணக்கூடாதுப்பா. எந்த அளவுக்கு நீ பார்ட் பி பிக்கப் பண்றீங்க, எந்த அளவுக்கு மார்க் போடுறீங்களோ பார்ட் ஏ நீங்க வந்து அவ்வளவு ஃப்ரீயா அட்டன் பண்ணலாம். ஓகே, ஜாலியா அட்டன் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, இப்ப பாருங்க, பார்ட் பில நீங்க ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பிரஷர் அதிகமாயிடும். ஓகே, அதிகமாகும். ஐயோ பார்ட் ஏ வந்து பார்த்து பண்ணணும். ஓகேவா? ஏன் நமக்கு தெரியும், எக்ஸாம் எழுதும் போதே தெரியும், ஷேர் பண்ணும் போதே தெரியும் இந்த கொஸ்டின் ரைட்டா தப்பா நமக்கு தெரியாதா, இவ்வளவு நாள் படிச்சிருவங்க நமக்கு. ஓகேவா? அப்ப நீ பார்ட் பில 10 கொஸ்டின் தப்பு பண்ணா அப்ப பார்ட் எந்த அளவுக்கு பண்ணணும். அதனாலதான் சொல்றேன், பார்ட் பி நீங்க எந்த அளவுக்கு நீங்க நல்லா பண்றீங்களோ பார்ட்டியே நல்லாவே ஃப்ரீயா பண்ணலாம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, 120 பிளஸ் போட்டுவாங்க. ஓகே, கொஸ்டின் ஈஸியா இருந்தா கட் ஆஃப் அதிகமா தான் ஆகும். ஓகே, தெரியல நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஈஸியா இருந்தா கட்டாயம் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. ஓகே, மேக்ஸிமம் ஈஸியா இருக்கிறது வாய்ப்புகள் குறைவு தான். இப்ப போலீஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது? ஓரளவு சூப்பர். ஓகே, எப்படி சொல்ற, ஈஸியாவும் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, வெல் ஸ்டாண்டர்டாவும் இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அடாப்டா இருந்துச்சு, எல்லாருக்கும் ஏத்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, எல்லாருக்கும் இருக்கு. ஓகேவா? ஈஸியா இருந்தா இது ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆவரேஜ் டஃப்னா பேலன்ஸ் பண்ணிடலாம், ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் இப்ப விஷயமே. ஓகேவா?
ஏன்னா ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்களும் நிறைய கொஸ்டின் போடும். ஆவரேஜ் டஃபா இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எவ்வளவு கொஸ்டின் நீங்க போட்டுட்டு வரணும், இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி தமிழ்ல ஓகேவா, தமிழ்ல உங்களுக்கு 100க்கு 40 கொஸ்டின் எடுக்கணும். ஓகேவா? 100க்கு 40 கொஸ்டின் எடுக்கும். தாராளமாக 100க்கு 40 கொஸ்டின் எடுத்துடலாம். இதுலயும் ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. ஓகே, நீங்க அதுல 120 125 போட்டு இதுல நீங்க 40 எடுக்கலாம், ஃபெயில் தான். ஓகே, நாட் எலிஜிபிள். அதனால வந்து இதுல கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஓகே, தமிழுக்குமே நல்லா என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு எழுதுங்க. ஓகேவா? வேற என்ன, அவ்வளவுதான் நம்ம சைட்ல இருந்து சொல்ல வேண்டியதுலாம் இதுதான். நைட்டு கொஞ்சம் மினிமமா சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிடுங்க. தூக்கம் வராதுதான், தூங்கிடுங்க. சொன்னதெல்லாம் பேக்ல கரெக்டாக எடுத்து வச்சுங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு எழுந்து என்ன பேக் போகும்போது ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணுங்க. பத்திரமா ஃபர்ஸ்ட் போயிட்டு நாளைக்கு சேஃபா வாங்க. ஏன்னா நாளைக்கு 1 டே எக்ஸாம்ல தான் இருக்க போறீங்க. ஓகேவா? காலையில என்னது 8 மணிக்கு போனீங்க அப்படின்னா 12:30 வரைக்கும் எக்ஸாம் ஆகும். அடுத்து 12:30க்கு முடிச்சுட்டு உடனே எல்லாம் விட மாட்டாங்க. எப்படியும் ஒரு 1/2 hour 1 hour அங்கே உட்கார வச்சுருவாங்க எல்லாம் செக் பண்ணி. மறுபடியும் எக்ஸாம் நமக்கு எப்போ 3 மணிக்கா 3:30 3:30 நினைக்கிறேன், அப்படிதானே? ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி. அப்போ நடுவில் ஒரு 3 மணி நேரம் கேப்பு. 1:30 2:30 3 ஆகும். 3:30 மணிக்கு என்னது மறுபடியும் எக்ஸாம். அப்போ 3:30க்கு நீங்க போனீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸாம். 5:30க்கு தான் வருவீங்க. ஓகேவா? 5:30க்கு முடிச்சுட்டு உங்களை 6 மணிக்கு தான் வெளியே விட்டாங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் சேஃபா வரணும். ஓகே, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எக்ஸாம்ல தான் இருக்க போறீங்க. அதனால பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேவா? கொஞ்சம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எனிவே மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஒன்ஸ் அகைன். ஓகே, நாளைக்கு எக்ஸாம் வந்து சிறப்பா எழுதிட்டு வாங்க. நாளைக்கு மதியமே உங்களுக்கு ஆன்சர் கீ இப்படி வந்துடும். ஓகேவா? நம்ம போன போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் கீ கொடுத்த மாதிரி நாளைக்கு மேக்ஸிமம் நமக்கு கொஸ்டின் கிடைச்சிச்சு, மதியம் எக்ஸாம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி போறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுடலாம். ஓகே, மேக்ஸிமம் அதே மாதிரி ஆன்சர் கீ நம்ம போட்டுவோம். உங்களுக்கு ஒரு வேலை பதட்டமா இருந்ததுன்னா தயவுசெய்து யாரும் ஆன்சர் கீ பார்க்க தேவையில்லை. யாருமே ஆன்சர் கீ பார்க்காதீங்க. ஃப்ரெஷ்ஷா தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் 6 மணிக்கு மேல அப்ப பாத்துருங்க. ஆனா நம்ம வந்து மேக்ஸிமம் நாளைக்கு கொஸ்டின் கிடைச்ச உடனே நம்ம ஆன்சருக்கு உங்களுக்கு கொடுத்துடலாம். மேக்ஸிமம் நம்ம 99% உங்களுக்கு நம்மளோட ஆன்சருக்கு கரெக்டாக தான் இருக்கும் போது போலீஸ்மே நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாளைக்கு ஆன்சருக்கு கொடுத்துரும். நீங்களும் ஒரு வாட்டி நம்ம என்னது எல்லாருமே ஆன்சருக்கு போடுவாங்க. ஆல் யூடியூப் சேனல்ஸ் அகாடமிஸ் எல்லாமே போடுவாங்க. இருந்தாலும் நம்ம ஆன்சரையும் நீ ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன் செகண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. ஃப்ரீயா மைண்ட் வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. ஃப்ரீயா நாளைக்கு 2 மணி நேரம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஓகே, கட்டாயம் எல்லாருமே நல்லா எழுதுவீங்க. சிறப்பாக எழுதிட்டு வாங்க. ஓகே, சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.